வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் என்ன பண்ணோம்னா நேற்று கிளம்பி போய் வேளச்சேரி நூறடி ரோடில் என்ன இருக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போனீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்து அங்கே பாருங்கள் பாம்பே வடா பாவ் சாட்டுன்னு இருந்து அங்கே போயிருந்தோம். நான் மற்றும் என்னோடய குழந்தைகள் மனைவி மற்றும் என் ஃப்ரெண்டு வந்திருந்தார் மனோகர், அவரோட குழந்தைகளும் அவங்க மனைவியும் போயிருந்தோம். சும்மா ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே இருக்குது, பஜ்ஜி வடை போண்டா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பாவு பஜ்ஜி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா பாவு பஜ்ஜி போடுறதுக்காக பாவு பஜ்ஜி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள் அந்த பாவு பஜ்ஜி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே குவிக்கக்கூடிய அந்த மிக்சிங் அதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்தோம். பானிபூரி எல்லாமே இருக்குது. அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சும்மா போகணும் எப்படின்ட்டு அங்கே போய் பாருங்கள் வாங்கியாச்சு. பாவு பஜ்ஜி தான் வாங்கி முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பானிபூரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். நல்லாவே இருந்தது. ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் ஒரே வெளிச்சம், மக்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தினமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரோடே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்துச்சு. நல்லா சூப்பராக ஆகிடுச்சு அந்த இடம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகின அந்த பாவு பஜ்ஜி வந்துச்சு, வாங்கியாச்சு. பாருங்கள் பச்சை மிளகா அது கூட வச்சு கொடுத்துருந்தாங்க. அது வச்சு சாப்பிடும்போது வடா பாவ் நாங்கள் வடா பாவ் தான் வாங்கியிருந்தோம். அது கூட பச்சை மிளகாலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணார். இங்கே பார்த்தீங்கன்னா என் பசங்கிட்ட கொடுத்துருந்தேன், அவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. பரவாயில்ல நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பாருங்கள் என் நண்பர் வாங்கி சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டார், சாப்பிட்றாரு. அவர் தான் டேஸ்ட் பண்ணி நல்லாவே இருக்குது. அதை பாருங்கள் அந்த பச்சை மிளகாவை அது உள்ளே வச்சு, இந்த வெயிலுக்கு பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லாவே சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டாரு பச்சை மிளகாவோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி இதை பாருங்கள் அது போடுறாரு பார்த்தீங்களா, சில்லி மஞ்சூரியன் சொன்னாங்க. அதாவது நம்ம கேம்பிரிட்ஜ் கோஸை கட் பண்ணி அதில் வந்து போட்டு போண்டா மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து இந்த கப்புக்குள்ளே போட்டு அதில் வந்து இந்த மசாலாலாம் போட்டு ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு பெட்டு, அப்படி ஒரு பெட்டு பெரட்டி அதை ஒரு கப்பில் போட்டு கொடுத்து பார்த்தாங்கன்னா நல்லா தான் இருந்தது. அதுவும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அது பேர் சில்லி மஞ்சூரியன் சொல்லியிருந்தாங்க. அதை பாருங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு அதையும் கொடுத்துட்டாரு. பவுலில் போட்டு அதை இருந்தால் பேப்பர் பவுல் போட்டு வாங்கிட்டோம். அதையும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பரவாயில்ல நல்லாவே தான் இருக்குது, சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆகாவெல்லாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு, அவ்வளோதான், சாப்பிட்லாம். அதனால் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதை போட்டு பேப்பர் கப்பில் போட்டு அதை கொஞ்சம் கொடுத்தாரு. அதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதை வாங்கி பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் உள்ளேருந்து எடுத்து வைக்கிறாரு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி இருந்தது. அது பாருங்கள் அது கூட மேலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த சீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மிக்சர்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஓமப்பொடி அதெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கியாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பானிபூரி போயிருந்து இன்னொரு பக்கம் இது வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். வாங்கியாச்சு. என் ஃப்ரெண்டு அதுதான் வெயிட்டிங்கில் இருக்கார், வந்தவொன்னே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துச்சு பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப்புல சாப்பிட்றதுக்கு. அதை வாங்கி சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அப்படியே ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் முன்னிலேருந்து அந்த மோனம் வரைக்கும் போகலான்னு பார்த்தா கொஞ்சம் கடைகள்லாம் நேற்று கம்மியாக இருந்ததுன்னு தெரியல. வந்துச்சு பாருங்கள் அழகாக ஆளுக்கு ஒரு பீஸ் பாருங்கள். மேலே ஓம்பொடிலாம் போட்டு பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அது பொரிச்சி எடுத்த பால்ன்றதுனால அது கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாருங்கள் ஆளுக்கு ஒரு பீஸ் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா, கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே நல்லாவும் சூப்பராகவும் இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்தாச்சு. நல்லாயிருக்கா, அது எடுத்து எல்லாேருக்கும் சாப்பிடுங்கன்னா எல்லோரும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே எடுத்துனேன் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பீஸ், நான் ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சாப்பிட்டுட்டு அப்படியே இது அடுத்த கட்டையாக பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா பஜ்ஜி இருந்தது. அந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டே இருந்தோம். இங்கே சாப்பிட்டு முடியறதுக்குள்ளே பக்கத்து கடையை பார்த்தாச்சு. அதனால் ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து ஒரு இது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு முடிவு பண்ணி பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்.
பாருங்கள், சின்ன பையன் அவர் சாப்பிட்ருக்காரு. பானிபூரி தான் சாப்பிட்றான்னு நினைக்கிறேன் அவன். நீங்கள் பாருங்கள், பானிபூரியில் அந்த பானியை ஊற்றுறான்னா பானியை பூரா பெரியவர் ஒரு பானியை பூரா கீழே ஊட்டிகிட்ருக்காரு. பாருங்கள். ஓகே, டன். பானிபூரி முடிஞ்சு அது இது ஒரு பீஸு. ஜாலியாக இது மாதிரி நம்ம வந்து எங்கன்னா வெளியில் போயிட்டு பசங்க கூட ஈவினிங் டைமில் எங்கன்னா கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியோடு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி போயிட்டு ஒரு ஷாப்பிங் போன மாதிரியும் இருக்கும், அப்படியே வந்து பார்த்துட்டு வந்த மாதிரியும் இருக்கும். பாருங்கள், குழந்தைங்கள அப்படி நம்ம கூட்டிகிட்டு போய்ட்டு ஒத்துமையாக இருந்து எல்லோரும் ஒன்றா இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்கும் ஒரு நட்பு ரீதியாக எல்லோரும் பழகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். சரிங்களா? காலப்போக்கில் எல்லோரும் வந்து தனித்து இருக்கணும்னு தான் பார்க்குறாங்களே கண்டி, யாரும் ஒன்றா இருக்கணும்லாம் பார்க்கறதில்ல. இது மாதிரி எப்போவுமே நம்ம வந்து நண்பர்களோடு நல்லபடியாக ஒத்துமையாக போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு இது மாதிரிலாம் வர்றது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், மிளகா பஜ்ஜி கடைக்கு வந்தாச்சு. அடுத்தது மிளகா பஜ்ஜி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி போண்டா பஜ்ஜி, இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாம் போட்டு மேலே வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு மிக்சர் பிளேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஆர்டர் கொடுத்தாச்சு. அவங்களும் போட்டு மிக்சர் பிளேட்டில் ஒரு இது போட்டு கொடுத்தாரு. அங்கே பாருங்கள், சுண்டல் நம்மளாம் சின்ன வயசில் சாப்பிடுவீங்களா, சுண்டலில் வடை போட்டு சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது பசங்கள்லாம் பிடிக்க மாட்டேங்குது இதுமாதிரி சொன்னால், அதனால் வெறும் ஒரு பிளேட் மட்டும் பஜ்ஜி மட்டும் மிக்சரில் வாங்கினோம். அதில் ஆளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு போதும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாம் மிளகாய் பஜ்ஜின்றது காரமாக இருக்கும், இது வெயில் காலன்றதுனால ஓரளவுக்கு போதும்னு சொன்னாங்க. அதனால் இருந்த வரைக்கும் சாப்பிட்டுட்டோம். ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஆவரேஜாக தான் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லான்னு சொல்ல முடியாது. நல்லாயிருக்கு, நம்ம நார்மலாக இருந்தது, எடுத்து சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.